ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் ஒவ்வொன்றிலுமே துணுக்கு துணுக்காக சில பேர் உண்மைகள் அதில் வெளிப்படுத்துவார்கள். அதுபோன்ற ஒரு நுணுக்கமான விஷயத்தை தான் இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள். மகிழ்ச்சியின் அருட்சக்திகளை பெறுவதற்குண்டான ஒரு பயிற்சியாக, ஒரு பழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை பழகிக் கொள்ள வேண்டும். ஆனால் நான் எடுத்தேன், தியானத்தில் அமர்ந்து அதை எண்ணி எடுக்கும் பொழுது வரவில்லை என்று யாரும் எண்ண வேண்டாம், அதை பழகிக் கொள்ளுங்கள் என்றுதான் இதிலே உணர்த்துகின்றார். உதாரணமாக ஒரு அழுக்கு துணியை நாம் துவைக்கிறோம் என்றால் அந்த அழுக்கு முழுவதும் போகும் வரையிலும் நாம் கண்களில் உற்று பார்த்து அழுக்கு எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதை போகும் வரையிலும் சோப்பை போட்டு தேய்த்து துவைத்து நாம் அதை நீக்குகின்றோம். அதுபோன்று சில உலோகங்களை உருக்கக்கூடியவர்கள் அதை ஒரு பொருளாக ஆக்க வேண்டும் என்ற நிலையில் வார்ப்பு மோல்டிங் செய்யும் பொழுது அது சரியான அளவு வரவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் அதை உருக்கி அந்த சரியான மோல்டாக வருவதற்கு அவர்கள் கொண்டு வருவார்கள். இதை போலத்தான் அந்த மகரிஷிகளின் உணர்வுகளை நாம் திரும்ப திரும்ப எடுத்து ஆத்மசுத்தி என்ற நிலையில் நமக்குள் செலுத்தி அதை சீராக வளர்க்கக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு, ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும். மகரிஷியின் அருட்சக்தி என்னால் பெற முடிந்தது என்பதை நாம் வலுப்படுத்தி உணரக்கூடிய அளவிற்கு நாம் அதை கொண்டு வர, அதற்குத்தான் தியானமும் நீங்கள் அதை எண்ணி எடுக்கும் பொழுது காற்றிலிருந்து அந்த சக்திகளை எடுக்க பழக்கி கொடுக்கின்றமதான் ஆத்மசுத்தி என்பது. உதாரணமாக தையல் மிஷினில் வேலை செய்பவர்கள் அது ஏற்கனவே பழகி கொண்டார்கள் என்றால் சீராக தைப்பார்கள், மற்றவருடன் பேசிக்கொண்டே கூட இந்த வேலையை செய்வார்கள், சுலபமாக செய்வார்கள், சீராகவும் தைப்பார்கள். ஆனால் புதிதாக நாம் தையல் அந்த மிஷினிலே உட்கார்ந்து தைக்க வேண்டும் என்றால் கூர்மையாக கவனித்து தைத்தாலும் கூட நம்மால் ஆரம்பத்தில் சரியாக தைக்க முடியாது. அந்த கூர்மையான உணர்வை மீண்டும் மீண்டும் அங்கே எங்கெல்லாம் தவறுகள் ஏற்படுகின்றது சிறுக சிறுக அதை திருத்தி அதை சீராக நாம் வளர்த்து கொண்டால் நாம் எடுத்துக்கொண்ட அந்த எண்ணம், நாம் வேலை செய்யும் எண்ணமே நம்மை சீராக அந்த தைக்கும்படி செய்யும். சில கண் பார்வை இழந்தவர்கள் கூட சில பின்னல்கள் வேலைகள் செய்வார்கள், பார்த்திருப்போம் நாம். சேரோ பிளாஸ்டிக்கில் சில பின்னல் வேலைகள் எல்லாம் அவர்கள் அழகாக செய்வார்கள், ஆனால் கண் பார்வை தெரியாது. அவர்கள் எடுத்துக்கொண்ட எண்ணம், உணர்வு சரியான அளவுகோலை பிடித்து அதை பின்னச் செய்கின்றது. கண் தெரிந்து நாம் பின்னுவதை காட்டிலும் கண்ணற்றவர்கள் அதை பழகி வைத்து அழகாக எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கலரை இணைக்க வேண்டும் என்று அவர்கள் கையில் தடவி பார்த்து அந்த உணர்வு பூர்வமாக அதை செயல்படுத்தி அந்த பின்னல்களை செய்கின்றனர். நாம் கண்ணுள் பார்த்து நாம் செய்வதை கண்ணில்லாதவர்கள் தடவி பார்த்தே நுண்ணிய ஈர்ப்பு சக்தி கொண்டு அதை செயல்படுத்தி, இதை போன்றுதான் நாம் இதற்கு முன் மகரிஷியின் சக்திகளையோ துருவ நட்சத்திரத்தின் சக்தியை எடுக்க நாம் பழகவில்லை. இப்பொழுது நாம் பழகி கொண்டாலே சரியாக போகும். அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று திரும்ப திரும்ப கண்ணின் நினைவை புருமத்தி கொண்டு செல்வதும் விண்ணிலை செலுத்துவதும் ஞானகுருவுடைய உபதேசத்தை பதிவு செய்வதும், இப்படியே நாம் மீண்டும் மீண்டும் இதை ஒரு பழக்கமாக, ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டே வந்தால் அதன் மூலமாக எத்தகைய துன்பங்கள் இருந்தாலும் நோய் இருந்தாலும் நம் எண்ணத்தால் அந்த மகரிஷியின் அருட்சக்திகளை கவர்ந்து உயிருடன் இணைக்கச் செய்து அதை ஜீவன் பெறச் செய்து அதை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இது ஒரு பழக்கம், நமக்கு அனுபவமாக கிடைத்துவிட்டாலே நாம் அந்த தெளிவு நிலைக்கு வருவோம். அது எந்த சந்தர்ப்பத்தில் குறையான எண்ணமோ பலவீனமான எண்ணங்களோ வந்தாலும் கூட அதை மனதில் ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் மகரிஷிகளின் அருட்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, அந்த மகரிஷிகளின் அருட்சக்தி எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களுடைய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த மகரிஷிகளின் அருட்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தலையிலிருந்து கால் வரை உடலில் ரத்தம் போகாத பகுதிகளே இல்லை. எல்லா இடங்களிலும் ரத்தம் செல்கின்ற அந்த ரத்தத்திலே துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை மகரிஷியின் அருட்சக்திகளை நாம் இணைத்து சுழலச் செய்தோம் என்றால் அது தீமை செய்யக்கூடிய உணர்வுகளை தணிக்கும். மகரிஷி உணர்வுகளை நமக்குள் அருமையான வித்துகளாக ஓங்கி வளர்க்கச் செய்யும். அதுதான் ஆத்ம சுத்தி என்பது. இதுதான் உண்மையான தியானம்.
அது சிறிது நாள் நாம் இப்படி ஒரு கண்ணில்லாதவர்கள் எப்படி அந்த வேலைகளை செய்து பழகி கொண்டார்களோ, கண்ணில்லாமலை செய்கின்றார்கள். இதுபோன்று நாம் சூட்சுமத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஞானிகள் மகரிஷிகளுடைய சக்திகளை சிறிது காலம் கண்களை திறந்து கண்களை மூடி உயிரோடு ஒன்றி விண்ணிலை நினைவை செலுத்தி இது ஒரு பழக்கம் வந்துவிட்டால் தன்னிச்சையாக நான் நினைத்த மாத்திரத்தில் அந்த மகரிஷியோட சக்தியை பெற முடியும். அதற்குண்டான அருள் வாக்காகத்தான் இந்த உபதேசத்திலே ஞானகுரு நமக்கு கொடுக்கின்றார்கள்.